ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் கீரை பொடி மாஸ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ரெசிபி இது உங்களுக்காக. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா சூடானதும் தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அரைக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பொடி மாசுனால கீரையை நல்லா பொடியாக நறுக்கினாதான் பார்க்கவும் அழகாக இருக்கும். கீரையுடைய நிறம் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாதீங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே இதை வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கீரை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல. ஆனால் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே கீரை நல்லா வெந்து வந்திருக்கும். அடுத்து நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம். நான் 2 கட்டு கீரைக்கு 3 முட்டையை உடச்சி பீட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம முட்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்க பொடி மாஸ் மாதிரி இருக்கும். கீரையும் முட்டையும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கீரை பொடி மாஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடிக்கடி இதை தான் செய்வீங்க. இந்த கீரை பொடி மாஸ் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, காரக்குழம்பு, ரசத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சின்ன பசங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. இந்த மாதிரி பொடி மாஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கீரை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்து முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா அதுலேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா உதிரியாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.